அது நினைப்பதே இல்லை. வேதம் சொல்லுகிறது தேவன் உங்களை குறித்து நினைத்திருக்கிறார், அது நன்மைக்கு ஏதுவானது. காட்ஸ் பிளான் வந்துட்டு நம்மளுக்கு நேரா இருக்கிறது, அது நல்ல நோக்கத்திற்காக, தவறுக்காக, தீமைக்காக இல்லை. தேவன் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆதியாகமத்திலிருந்து பார்க்கிறோம், தேவன் வானத்தையும் பூமியை படைச்சார், எல்லாம் நல்லது என்று கண்டார், அதை அவர் ஆசீர்வதிச்சார். அப்போ 6 நாளும் படைக்கிற தேவன் என்ன பண்றாரு? பிளஸ் பண்றாரு. மனுஷனுக்காக அவர் செய்யக்கூடியது எல்லாத்தையும் பிளஸ் பண்றாரு, ஆசீர்வதிக்கிறார்னா உங்க மேல அவருடைய நோக்கமும் திட்டமும் என்ன? நல்லா இருக்கணும், சுகமா இருக்கணும், நீங்க உயர்ந்திருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், பலனா இருக்கணும், உற்சாகமா இருக்கணும், நீங்க எல்லாத்திலையும் பெருகணும், வளரணும், நன்மைகள் இந்த உலகத்துல என்னென்ன இருக்குதோ அதை நீங்க அனுபவிக்கணும் அப்படின்றது தேவனுடைய நோக்கம், அவருடைய சித்தமா இருக்கு. இதை தெரிந்து கொள்ளாததுனால, தேவனோட கூட இணைந்து பழகி அவரோடு கூட உறவாடாததுனால, நம்மளுக்கு தேவனை குறித்து தெரியாம